பரலோக மன்னா. ஜூன் 2ஆம் தேதி. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்றே வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். வசனத்திற்குரிய விளக்கம். தேவனுக்கு தங்களை பிரதிஷ்டை செய்தவர்கள் இந்த சுவிசேஷத்தை காட்டிலும் மற்ற கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தங்கள் நேரத்தையும் கவனத்தையும் திசை திருப்புவார்களானால், அக்கொள்கைகளை விட்டுவிட்டு அவைகள் எவ்வளவு ஆர்வத்தை தூண்டுவதாக இருந்தாலும் பிறரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்தவர்கள் சுவிசேஷ ஊழியத்திற்கென்றே தங்களது நேரத்தையும் தாளந்தையும் வெகு வைராக்கியத்தோடு நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு புத்திமதி கூறுகிறோம். நாம் எல்லா அறிவையும் பெற்றிருக்கும் போது வருங்காலத்திற்குரிய வாழ்க்கையும் பெற்றவர்களாக காணப்படுவோம். இந்த சுவிசேஷ ஊழியத்தை அசட்டையாக எண்ணக்கூடியவர்கள் உண்மையான தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்திலிருந்து விலகி தங்களுடைய ஜீவ வழிக்கு தடை ஏற்படுத்தி பல வகையிலும் இழுப்புண்டு தாங்கள் அழைக்கப்பட்ட பரம அழைப்பின் பரிசை இழக்க நேரிடும். ஆமென்.